இங்க ஒருத்தன் ஒரு மியூசியத்துல இருந்த ஒரு புக்குக்குள்ள கொஞ்சம் காயின்ஸ் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த மத்தவங்க கூட கேஷுவலா வெளியே வர்ற மாதிரி நடிக்கிறான். அப்போ மியூசியத்துல உள்ள ஒரு ஒர்க்கர் அந்த புக்கை எடுக்கும்போது அதுக்குள்ள இருந்து காயின்ஸ் கீழே விழுற சத்தத்தை எல்லாரும் கவனிக்கிறாங்க. அந்த கேப்ல அவன் கூட வந்த பொண்ணை அங்க இருந்த ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க வைக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனும் அதே இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். டைம் ஆனதும் செக்யூரிட்டி எல்லாரையும் வெளியே அனுப்புறப்ப அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்த ஒரு கிளீனிங் ரூமுக்குள்ள போய் மறைஞ்சிக்கான். அப்போ அங்க செக் பண்ண வந்த ஒருத்தர் அந்த டோர் ஓபன் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு அதோட கீயை எடுத்துட்டு வந்து வெளியே இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கீயை அங்கேயே கொண்டு தொங்க போட்டுட்டு போயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு பயப்படுறா. ஆனா அவன் எந்த பதட்டமும் இல்லாம கூலா இருக்கான். அவன் உள்ள நின்று அந்த இடத்தை டேப்பால மெஷர் பண்ணி ஒரு பவர் மேக்னெட்டை வச்சு டோருக்கு அந்த பக்கம் நின்று அந்த கீ இருந்த இடத்துல கரெக்டா வைக்கிறான். அந்த பவர் மேக்னெட்டை யூஸ் பண்ணி சாவியை அதோட ஹூக்ல இருந்து வெளியே வர வச்சு டோருக்கு அடியில இருக்க கேப் வழியா கொண்டு வர்றான். ஆனா அந்த கீயை வச்சு உள்ள இருந்து ஓபன் பண்ண முடியாது. அதனால அவன் அந்த சாவி ஓட்ட வழியா ஒரு சின்ன ரோப்பை போடுறான். அதுக்கப்புறமா அவனோட கையில இருந்த ஒரு கம்பியை எடுத்து அந்த ரோப்பை உள்ள இழுத்து அந்த கீயை அந்த ரோப் கூட கனெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ரோப்பை மெல்ல இழுத்து அந்த சாவி அந்த ஓட்டையில கரெக்டா செட் ஆகுற மாதிரி வைக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டிங் பிளேட் வச்சு அந்த சாவியை திருகுனதுல அந்த டோர் சக்சஸ்ஃபுல்லா ஓபன் ஆகிடுது. டோரை யாரும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சாவி போடுற இடத்துல ஒரு சின்ன டேப்பை ஒட்டி விட்டுறான். இப்போ அவன் திருட வந்த சிலை அவன் முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பூமராங்கை எடுத்து அந்த ரூம்ல த்ரோ பண்ணி விடுறான். உடனே அலாரம் அடிக்குது. அலாரம் சத்தத்தை கேட்டு எல்லா செக்யூரிட்டியும் பதறி அடிச்சு அங்க ஓடி வர்றாங்க. ஆனா அவன் மறுபடியும் அதே டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். உடனே போலீஸ் அங்க வர்றாங்க. அவங்க அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்றாங்க. அப்போ சிலை அங்கதான் இருக்கும். வேற எதுவும் கிடைக்காததால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு திரும்பி போயிடுறாங்க. போலீஸ் போனதும் திரும்பவும் அவன் அதே மாதிரி பூமராங் மூலமா அலாரம் அடிக்க வைக்கிறான். மறுபடியும் போலீஸ் எல்லாரும் ஓடி வர்றாங்க. அப்பவும் அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு போலீஸ் அங்க ஒளிஞ்சு நின்று ஒரு ஒயின் பாட்டில குடிச்சிட்டு அங்கேயே மறைச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ கண்டினியூஸா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதே டைம் அந்த ஆபீசரோட மேலதிகாரி போன் பண்ணி அவரை கோபத்துல திட்டிட்டு இருக்காரு. இதனால ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கடுப்பாகி டோட்டலா அந்த அலாரம் சிஸ்டத்தையே ஆஃப் பண்ணிடுறாரு. அவன் அதுக்குள்ளேயே சரியான நேரத்துக்காக கிட்டத்தட்ட 8 மணி நேரமா காத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் அந்த பொண்ணுகிட்ட ஒரு கிளீனிங் யூனிஃபார்ம் கொடுத்து போட வைக்கிறான். அவன் அந்த சின்ன ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்து அங்க இருந்த ஒரு வாளிக்குள்ள ஒரு ஒயின் பாட்டில் இருக்கிறத பார்த்து அதை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த மியூசியத்துல இருந்து சிலையை எடுத்துட்டு அது இருந்த இடத்துல அந்த ஒயின் பாட்டில வச்சுட்டு அந்த சிலையை அவன் கையில வச்சிருந்த வாளிக்குள்ள மறைச்சு வைக்கிறான். மார்னிங் 5 மணிக்கு கிளீன் பண்றவங்க எல்லாரும் வர்றாங்க. ஆனா அந்த ஒயின் பாட்டில் சிலை இருக்கிற இடத்துல இருக்கிறத யாருமே கவனிக்கல. அப்போ அந்த பொண்ணு கிளீனிங் ஒர்க்கர் மாதிரி அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிடுறான். அப்பதான் அந்த குடியார செக்யூரிட்டி அங்க வர்றான். அவன் சிலை இருந்த இடத்துல அதுக்கு முந்தின நாள் அவன் ஒளிச்சு வச்ச ஒயின் பாட்டில் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே சீஃப் செக்யூரிட்டியை கூப்பிட்டு காமிக்கிறான். அவரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த கேப்ல அவன் ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டுட்டு பேக் டோர் வழியா அந்த பொண்ணை கூட்டிட்டு சேஃபா எஸ்கேப் ஆகி போயிடுறான்.